ரப்பர் நாயுடு ஐயா, எதிர்பாராம ஜெயிலர் அம்மா நம்மள சாப்பாட்டுக்கு எதுக்கு கூட்டிருக்காங்க? அவங்க புருஷனை விட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? 5 வருஷமாவது இல்ல. அம்மோ, அப்ப அதாங்க சேர இழந்த சேர்மனுக்கும் சேலை நழுவாத சிங்காரிக்கு ரொம்ப காலம் தாங்காதுங்க. ஆமா ஆமா, ஒரு தடவை குடும்பம் நடத்தின பெண் இல்லையா, பாவம். பாவம் என்ன வேண்டி இருக்குங்க? ஒருத்தருக்கு உபயோகமா இருக்கும். அவங்களுக்கு புருஷன் இல்லாத குறை தீந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் வளர்ந்த அப்படிங்கிறியா? இந்த சமயத்துல பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்பிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? இனி தன் வாழ்க்கையே உங்ககிட்ட ஒப்படைச்சுதான் அர்த்தங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நீங்க வருவீங்களோ இல்லையோ, அதுக்குள்ள சாப்பாடு ஆறி போயிடுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதையும் எரிய வைக்கிறத தவிர ஆற வைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு வழக்கம் கிடையாதுங்க. வாங்க சாப்பிடலாம். வாங்க. அப்படியே நீங்களும் உட்கார்றது. ஏதோ என்ன நீங்க சாப்பாட்டுக்கு கூப்பிட்டது எனக்கு ஆனந்தமாவும் மத்தவங்களுக்கு விசித்திரமாவும் இருக்கும். இப்ப என்ன இருக்கு? இனி போக போகத்தான் நிறைய விசித்திரங்கள் நடக்கும். உட்காருங்க. ஏதோ ஒரு ஏழைனா இதுவே வடை பாயாச சாப்பாடு. அதுவும் பாத்தீங்களா வெள்ளைய எப்படி விரைச்சு போயிருக்குன்னு. இதோ இந்த பருப்பு கவனிச்சீங்களா? ரசம் மாதிரி எவ்வளவு தண்ணியா இருக்கு. தின்னுங்க. என்னங்க இது? மேனஸ் இல்லாம தட்டிலேயே கை கழுவுறீங்க. இது நீ வேணும்னு செஞ்ச சூழ்ச்சி. சூழ்ச்சி இல்ல மிஸ்டர், ஞானோதயம். உங்களுக்கு புத்தி வரதுக்காக இந்த ஏற்பாடு செஞ்சேன். What do you mean? இந்த மாதிரி சோறு போடுறீங்களா நீங்க? இத நாங்க கூட திங்காது. There you are. நாய்ங்க கூட திங்காத சொத்து நீங்க கைதிங்களுக்கு கான்ட்ராக்ட் சாப்பாடுங்கிற பேர்ல தந்துட்டு இருக்கீங்க. அப்படிதானே? இது நான் சமைச்ச சாப்பாடு இல்ல, நீங்க கைதிங்களுக்கு அனுப்புற சாப்பாடு. உங்களை சாப்பிட வைக்கணும்னு வரவழைச்சேன். உனக்கு சாப்பாட்டை சாப்பிட வைக்கத்தான் தெரியும் ஜெயிலர், எனக்கு கஷ்டத்தை சாப்பிட வைக்கவும் தெரியும். Shut up. கைதியும் மனுஷங்க தாங்க. அவங்க சாப்பிட வேண்டியது சோறு தானே தவிர இதாட்டம் கல்லும் கட்டி இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. இது முதல் எச்சரிக்கை. இன்னொரு வாட்டி இதாட்டம் தப்பு செஞ்சீங்கன்னா இந்த சாப்பாட்டை இங்கே இல்ல அங்கே கைதிங்க பக்கத்துல சம பந்தில உட்கார்ந்து சாப்பிட வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். என்ன உள்ள தள்ளிட்டீங்களா? பேசிக்கிறேன்டா, பேசிக்கிறேன். ஜாமீன்ல வெளியே போய் ரஞ்சித் முதலாளிகிட்ட சொல்றேன். ரஞ்சித்துக்கு வேண்டிய சார். என்ன குற்றம் செஞ்சா? பட்ட பகல பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தனை பிச்சுவால குத்திட்டான் சார். போலீஸ்னா பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? இருட்டி போன பிராத்தல் ஹவுஸ்லயும் விடிஞ்சா நடபாதலையும் மாமூலுக்கா கைய நீட்டுறீங்க. உங்களுக்கு நான் எதுக்கே பயப்படணும்? என்ன கொழுப்பட உனக்கு? அதிகாரம் இருக்குன்னு கைய வாங்க வேண்டாம், மரியாதை போயிடும். என்ன செய்வடா இடியட்? போலீஸ் எல்லாருக்கும் கேலியா இருக்கு. போலீஸ்ங்கிறவன் இல்லாட்டி போனா மனிதருக்கு சேஃப்டியும் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத மறந்து போயிடுறாங்க. மரியாதையை வெளிப்போ. எதுக்கு போகணும்? நீ வாதாடுறதுக்கு கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் இவனை ஓ இஷ்டப்படி எல்லாம் அடிக்கிறதா? ஏன் அதிகாரத்தை பத்தி கேட்கிற அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? அரசாங்கம் கொடுத்திருக்கு. போலீஸ்ங்க தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற ரைட்ஸ் நீதிமன்றத்துக்கு உண்டு. அந்த நியாயத்துக்கு நான் பிரதிநிதி. ஆனா நீ இங்க வந்தது லாயர்ங்கிற முறையில இல்ல, என் மச்சினிங்கிற முறையில. வந்தது உன் மச்சினியா இருக்கலாம், ஆனா நான் பார்த்தது குற்றத்தை, நீ அடிக்கிறது நியாயத்தை. இது குற்றம். தண்டி கட்டி போனா இவங்கிட்ட உண்மை வராது. தண்டிக்க தண்டிக்க அவங்களோட மனித தன்மை செத்து போய் மிருகங்கள் ஆயிடுவாங்க. இல்ல, தண்டிச்சாங்க மனசுல உள்ள மிருகம் ஓடி போய் மலா மாறுவாங்க. No, you're wrong. Absolutely wrong. I don't want to discuss whether I am right or wrong.
யூ ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் போலீஸ் ஸ்டேஷன். நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில அனுப்பத்தான் முடியும். ஆனா குற்றவாளி அடிக்கிறது கூட குற்றம் தாங்கிற கொள்கையில இருந்து என்ன விலக்கிட முடியாது. ஜாதகம் அவங்க சின்ன வயசுல இருந்து புருஷ முன்னாடி தானே, சீக்கிரம் பாருங்க. சீக்கிரம் பாக்குறதுக்கு இது டெலிவிஷன் படம் இல்லை. ரெண்டு ஜீவன்களை ஒன்னாட்டு முடிச்சு போற முகூர்த்த லக்னம். எப்படி புரட்டி புரட்டி பார்த்தாலும் ஜாதக பொருத்தம் சரியா வரல, என்ன பண்றது? பாருங்க புரோகிதரே, ஜாதகங்கள் பொருத்தலைன்னா நீங்க முகூர்த்தம் வைக்காதீங்க. அப்படி வச்சா அந்த பிடிவாதக்காரியை கட்டிட்டு நான் வாழ முடியாது. நான் பிடிவாதக்காரின் பட்டா என்ன எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? உனக்கு இஷ்டம் இல்லாட்டி போனா இப்பவே இந்த நிச்சயதாம்பலத்தை பாதையிலேயே விட்டுடலாம். அம்மா மாலதி, என்னம்மா இது? நீ பெண்ணா இருந்துகிட்டு அப்படி சொல்லத்த புத்தி தான் பெண்ணுங்கிற அந்த விஷயத்தை மறந்து போய் ஆம்பளைங்களை அடக்கணும்னு திட்டம் போடுது. போதும். நான் படிச்சவ இல்லையா? எனக்கு எண்ணங்கள் இருக்கக்கூடாதா? அபிப்பிராயங்கள் இருக்கக்கூடாதா? மனசுல உள்ளதை வெளியில சொன்னா அது அகங்காரம் ஆயிடுமா? டெஃபினெட்லி. புருஷன் பொண்டாட்டிங்க யாரோ ஒருத்தர் அனுசரிச்சு போகணுங்கிறது சொசைட்டி. சாதாரணமா ஆம்பளை சுப்பீரியர்ங்கிறதுனால லேடிஸ் அடங்கி தான் நடக்கும். அதுதான் உன் அபிப்பிராயம்னா அதை இப்ப எதிர்க்கிறேன். என்னம்மா இது? இப்பதான் எனக்கு புரிஞ்சது மாமா. லேடிஸ் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாத இவரோட நிச்சயதாம்பூல வரைக்கும் நான் வந்ததே என் முட்டாள்தனம். தன்னை எதிர்த்தாலும் ஒரு கைதி அநியாயத்துக்கு அடிச்சாரு. நாளைக்கு நான் எதிர்த்தா எனக்கும் அதுதான். மாலதி, குற்றவாளியை தண்டிக்கிற அந்த ரைட்ஸ் எங்க போலீஸுக்கு இருக்கு. இல்ல, எந்த நிலையில அவங்க அந்த தப்பு செஞ்சாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசை மாற்றத்துக்கு முயற்சி செய்யணும் தவிர அவங்களை தண்டிக்க கூடாது. குற்றவாளிங்க மாறுறதா? மாறுவாங்க. நீ ஒரு குற்றவாளியை மாத்துவியா? கொலைகாரனாலும் மாத்துவேன். மாத்தாட்டி போனா அடிமையா என் வாழ்நாள் எல்லாம் உன் பாதத்தடியிலேயே வாழறேன். மாத்திட்டேன்னா நம்ம கல்யாணம் நடக்காது. ஓகே, உன் சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். மன்னிச்சிருங்க மாமா. அம்மா, மாலதி. தம்பி அருண், என்னடா இது? தான் அறிவாளின்னு மேதாவின்னு நினைச்ச அவளுக்கு நிறைய கொழுப்பு இருக்கு. இதாட்ட ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டுறத காட்டிலும் அவ கொழுப்ப அடக்கி அவ அபிப்பிராயம் தப்புன்னு நிரூபிச்ச அப்புறம் தாலி கட்டுறது பெட்டர். என்ன வேலை செஞ்ச மாலதி? இந்த பந்தயத்துல நீ வெற்றி அடைவியா? கண்டிப்பா. இந்த பந்தயத்துல நான் வெற்றி அடைஞ்சாகணும். பந்தயம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ஜெயிக்கிறது தான் கஷ்டம். ஒவ்வொரு நிமிஷமும் கிராதக நாட்டம் குற்றவாளிங்க மத்தியில இருக்கிற நான் சொல்றேன் கேட்டுக்க. அவங்க உள்ளம் பாறையாட்டம் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி மனிதனை மாத்திட்டேனா நான் ஜெயிச்சதாட்டா ஆண்டி. ஓகே, இந்த பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா உன் மைத்தினர் தானே நீ கட்டிக்கணும். பெரிய நஷ்டம் ஒண்ணு இல்ல, அதனால உன் முயற்சிக்கு நான் ஒத்துழைக்கிறேன். இந்த பொண்ணு அந்த பந்தயத்துல ஜெயிக்குங்க. ஏன் ராத்திரி ஏதாவது கனவு கண்டியா? இல்லீங்க, எங்க லாயரமா ஏதோ ஆவேசத்துல தப்பு செய்வோமே தவிர வேணும்னு செய்ய மாட்டான். தேவைன்னா என்ன நல்ல மனுஷனா மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. ஏமா? இல்ல ஆண்டி, இதாட்ட சந்தர்ப்பத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனுஷங்களை மாத்தினா நான் பந்தயத்துல ஜெயிச்சதாகாது. பச்சரத்தம் குடிக்கிற ஒரு கொலைகாரனை காமிங்க. ஆல்ரைட், என் கூட வா. நாகராஜா, நாகராஜா, ஒரு நிமிஷம் நீங்க வர்றியா? வரமாட்டேன். எதுக்காகனா உன்னோட நான் பேசணும். யாரோடையும் எதுவும் நான் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்? செஞ்ச குற்றத்துக்கு வெக்கப்பட்டு முகத்தை திருப்பி வச்சுக்கிறீங்களா? அட, ஏன் இப்ப உங்க கண்ணு அவ்வளவு செவந்திருக்கு? அநியாயம், அக்கிரமம், அநீதி, அதர்மங்கள் மேல நெருப்ப பொழியறதுக்காக அக்னி கோலங்களா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன அநியாயம் நடந்துச்சு உங்களுக்கு? சம்பந்தம் இல்லாதவங்களோட அனாவசியமான விஷயங்களை எல்லாம் அலசுறது எனக்கு அசிங்கம். பாருங்க, ரொம்ப வேதனையில மூழ்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க மனவேதனை என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை குறைக்கிறதுக்கும் அதுல நான் பங்கெடுத்துக்கிறதுக்கும் முயற்சி செய்யறேன். நீயா? ஏ, ராமபிரானோட கஷ்டத்துல ஒரு சின்ன அணில் உதவி செய்யலையா? பஞ்சதந்திர கதையில வலையில சிக்கின சிங்கத்தை ஒரு சுண்டலி காப்பாத்தலையா? கதை ரொம்ப நல்லா சொல்ற. வாத்தியார் அம்மாவா? இல்ல, நான் வக்கீல். நீங்களாம் வக்கீல், வழக்கறிஞர். எனக்கு உங்களை பிடிக்காது. எரிச்சல், ஆத்திரம். கோர்ட்ல தப்பி தவறி வாயிலேந்து நியாயங்கிற வார்த்தை வந்துருமோன்னு பயப்பட்டு வாயை கட்டி வச்ச நீங்க நீதி தேவனை எங்கேயாவது பார்த்தா சட்டுன்னு மூடுறதுக்கு கருப்பு துணி போட்டிருக்கிற நீங்க செய்யற அக்கிரமத்தை எங்க கவனிக்குதோன்னு பலவந்தத்துல பகிரங்கத்துல நியாய தேவதை கண்களை கட்டி வச்சிருக்கிற நீங்க நியாய சாஸ்திரத்தை புஸ்தகத்திலேயே அடக்கிட்டு வெளியே வராத ஒளிச்சு வச்சிருக்கிறவங்க வழக்கறிஞரா?
அந்த ஜாதியில பிறந்த நீ எனக்கு உதவி செய்றியா? ஆமா, எந்த புத்துல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. எந்த புத்துலயும் பாம்புதான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு சில மனிதருக்கு அநியாயம் நடந்துச்சுன்னு மொத்த வழக்கறிஞரையும் நீங்க வெறுக்கிறதும் கேவலப்படுத்துறதும் எப்பவும் தப்புங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏய்! எனக்கா நீதி போதிக்கிற? உன்னையும் உன் நீதி நியாயத்தையும் காலால நசுக்கிற, எரித்து சாம்பலாக்கிற. மாலதி, come on. Come on. சொன்னேன்ல அவன் பெரிய பயங்கரவாதின்னு. கெட்டவனா யாரும் பிறக்கிறது இல்ல. ஆண்டி, தயவு செஞ்சு அந்த நாகராஜ தினமும் சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுங்க. மாலதி, நடக்காத காரியத்துக்கு முயற்சி எடுக்கிறேன், அப்புறம் இஷ்டம்.